நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் டயர் வெடித்து அரசு பேருந்து நடுரோட்டில் நின்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோடியக்கரையிலிருந்து வேதாரண்யம் நோக்கி அரசு பேருந்து சென்ற நிலையில் திடீரென பேருந்தின் டயர் வெடித்தது. இதையடுத்து ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் பேருந்து நிறுத்தப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் நாகப்பட்டினத்தில் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளும் தகர டப்பா பேருந்துகளாக உள்ளதால் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பயணிப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விடிய ஆட்சியில் பேருந்தை கூட சரி செய்ய முடியாமல் அதிகாரிகள் அப்படி என்ன வேலைதான் செய்கிறார்கள் என்று பொதுமக்கள் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளனர். என்ன டயர் பஞ்சராகி போச்சு? நல்ல காரியத்துக்கு போகும்போது சில தடங்கள் வரத்தான் செய்யும். இதையெல்லாம் பார்த்தா நடக்குமா? 1000க்கும் அதிகமான தலைமை ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக இருப்பதால் சான்றிதழ்கள் வழங்கும் பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஆசிரியர் சங்கங்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 2024-25 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை 2023-24 கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் பணி நடைபெறுகிறது. ஆனால் தமிழகம் முழுவதும் சுமார் 900க்கும் அதிகமான அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் இடங்கள் காலியாக இருப்பதாகவும் உதவி தலைமை ஆசிரியர்களும் இல்லாததால் மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், தமிழ் வழியில் பயின்றோருக்கான சான்றிதழ் வழங்கும் பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் மாணவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் ஆசிரியர் சங்கங்கள் புலம்புகின்றனர். விடிய ஆட்சியில் ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு பணிகளில் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுவதாக கூறும் பள்ளிக்கல்வித்துறை தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாமல் காலம் தாழ்த்துவதாக ஆசிரியர் சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டையில் நிதி நிறுவனம் நடத்தி கோடிக்கணக்கில் மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். ராணிப்பேட்டையைச் சேர்ந்த சசிகலா, அலெக்ஸ் பாண்டியன், சாரதி உள்ளிட்டோர் தங்க நாணய தொழிலில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறி 100க்கும் மேற்பட்ட மக்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் நிதி நிறுவனத்திடம் கேள்வி எழுப்பினால் முன்னாள் விசிக பிரமுகர் குண்டா சார்லஸ் என்பவர் கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்த பாதிக்கப்பட்டவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு தர வலியுறுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சசிகலான்ற ஒரு லேடி குறைஞ்ச விலைக்கு கோல்டு காயின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பல நூற்றுக்கணக்கான பேர்கிட்ட பல கோடி சம்பந்தப்பட்ட ஒரு தொகையை அந்த அம்மா இது வரைக்கும் வாங்கிக்கிட்டு அதுக்கு பாதி அமௌண்ட்டை கொடுத்துட்டு பாதி அமௌண்ட்டை கொடுக்காம இப்போ வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா அந்த அம்மா கிட்ட போய் நம்ம கேட்கும்போது கம்பெனி ஸ்ரீ பாலாஜி மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் நான் ஒரு பெரிய ஏஜென்ட்டு, அந்த கம்பெனி எனக்கு அமௌண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும், அது வரைக்கும் என்னால் உங்களுக்கு அமௌண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாளாக அழகழிச்சிட்டு இருக்காங்க. மதுரை மாவட்டம் மேலூரில் முல்லை பெரியாறு அணை ஒருபோக பாசன விவசாயிகள் சங்க கூட்டம் நடைபெற்றது. அதில் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தவறான கருத்தை கூறி பீதியை கிளப்பும் கேரள அரசை கண்டித்து வரும் 30ஆம் தேதி மேலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமையையும் கருதி இந்த பிரச்சனையை கவனமாக கையாண்டு அனுமதி வழங்கக்கூடாது என்று எங்கள் விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இல்லாவிட்டால் தமிழகத்தில் பல்வேறு போராட்டங்கள் வெடிக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய கும்மிடிமேட்டிலிருந்து தமிழகமே ஸ்தம்பித்தது. ஆகவே தமிழக அரசை இந்த விஷயத்தில் தீவிர நடவடிக்கை எடுத்து கேரள அரசின் நடவடிக்கையை கட்டுப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் போராட்டம் 30ஆம் தேதி போராட்டத்தோடு முடியாது. அதற்கு பின்பு கடையடைப்பு, ஊர்வலம், பேரணி என்று பல கட்டங்களை தாண்டி செல்லும். 7 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனிடையே அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. வருகிற 30ஆம் தேதி வரை பலத்த காற்று வீசும் என்பதால் லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.